ஆம், அன்பார்ந்த மாணவர்களே, மற்றுமொரு வினாத்தாள் கலந்துரையாடல் நிகழ்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இன்றைய இந்த இனிய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக, இனிய காலை பொழுதுடன் கூடிய நாளாக அமைய இறைவனை பிரார்த்திக்கின்றேன். ஆம், தொடர்ந்து அன்பார்ந்த மாணவர்களே, நாங்கள் நேற்றைய தினம் 10 வினாக்களை நாங்கள் வினாத்தாள் கலந்துரையாடலில் பார்வையிட்டோம். இன்று 11 தொடக்கம் 19 வரையான வினாக்களை உங்களோடு கலந்துரையாட இருக்கின்றேன். ஆகவே அன்பார்ந்த மாணவர்களே, பாருங்கள், 11வது வினா, மடைத்தலையில் ஓடுமீன் ஓட. இங்கு மடைத்தலை என்பதன் ஒத்த கருத்து சொல். உங்களுக்கு தெரியும், இந்த பாடல் ஔவையாருடைய வாக்குண்டாம் பாடலில் இடம்பெறுகின்றது. இதனை மூதுரை என்றும் அழைப்பார்கள் இந்த நூலை. ஆகவே இங்கு இந்த பாடலில் அடக்கமுடையார் அறிவிலர் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டாம். மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. அழகான ஒரு பாடலை அங்கு தந்திருக்கு. அடக்கமாக அறிவுடையவர்கள் அடக்கமாக அமைதியாக இருப்பார்கள், தனக்குரிய சந்தர்ப்பம் வரும் வரைக்கும் என்பதை அழகான ஒரு உவமை மூலம் எடுத்து காட்டுகின்றார். இங்கு மடைத்தலை என்பது, அன்பார்ந்த மாணவர்களை பாருங்கள், அணைக்கட்டு, நீரோடும் வாய்க்கால், உருண்ட தலை, பெரிய தலை என்று 4 விடைகள் இருக்கின்றன. உங்கள் அனைவருக்கும் இதுக்கு இலகுவான ஒரு வினா, நீரோடும் வாய்க்கால் என்பதை மிக பொருத்தமான விடையாக நாங்கள் பார்க்க முடியும். அடுத்தது பாருங்கள், அதே பாடலில் உருமீன் வருமளவும். இங்கு உருமீன் என்பதன் ஒத்த கருத்து சொல். உங்களுக்கு தெரியும், ஓடு மீனோட சிறிய மீன்களை எல்லாம் ஓடவிட்டு உருமீன். ஆகவே இந்த இடத்தில் உருமீன் என்பது பாருங்கள் 4 விடைகள் இருக்கின்றன. சிறிய மீன், பெரிய மீன், அகன்ற மீன், இறந்த மீன். ஆகவே இந்த இடத்தில் மிக பொருத்தமான விடையாக நீங்கள் பெரிய மீன் என்பதையே குறிப்பிடுவீர்கள். ஆகவே இங்கு மிக பொருத்தமான விடை பெரிய மீன் என்பதாகும். அன்பார்ந்த மாணவ மணிகளே, உரு என்பது உரிச்சொல்லாகும். சொல்லாக்கத்தில் உரிச்சொல் எனப்படுகின்றது. ஆகவே இந்த உரிச்சொற்கள் ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு பொருளை தருகின்றன. உதாரணமாக இங்கு உருமீன் என்பது பெரிய மீனை குறிப்பிடுகின்றது. இன்னொரு இடத்தில் உருப்புலி, ஊனிறை இன்றி ஒரு நாள், நாலடியார் பாடலில் உருமீன் ஊனிறை இன்றி ஒரு நாள், அங்கு வரக்கூடிய உருப்புலி என்பது வலிமை மிக்க என்ற பொருளை தருகின்றது. ஆம், அடுத்த வினாவை நாங்கள் பார்ப்போம். கணக்காயர் இல்லாத ஊரும். இங்கு கணக்காயர் என்பதன் ஒத்த கருத்து சொல். உங்களுக்கு தெரியும், இந்த பாடல் திரிகடுகம் என்ற நூலிலுடைய பாடலாகும். நல்லாதனார் அதன் ஆசிரியர். கணக்காயர் இல்லாத ஒரு அந்த பாடல் தொடங்குகிற பகுதி உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன. இங்கு கணக்காயர் என்பதன் ஒத்த கருத்து சொல். 4 விடைகள் இருக்கின்றன. காசாளர், பரிசோதகர், ஓதுவிப்பார், புலவர் என்று 4 விடைகள் இருக்கின்றன. ஆகவே உங்களுக்கு தெரியும், கணக்காயர் என்பது இல்லாத ஊரும். கணக்காயர் என்பது ஓதுவிப்பார் அல்லது ஆசிரியர் என்ற பொருள்களை நாங்கள் எடுக்க முடியும். ஆகவே இந்த இடத்தில் மிக பொருத்தமான விடை ஓதுவிப்பார். அதாவது இந்த நீதி நூலில் நன்மை தராத 3 விடயங்கள் இங்கு குறிப்பிடப்படுகின்றன. அதாவது உங்களுக்கு தெரியும். அடுத்தது வினாவை நாங்கள் பார்ப்போம். பார்த்துண்ணும் தன்மையிலார். இங்கு பார்த்துண்ணும் என்பதன் ஒத்த கருத்து சொல். பாருங்க, பார்த்துண்ணும், அந்த பாடல் பார்த்துண்ணும் தன்மையிலார் அயலிருப்பு. இம்மூன்றும் நன்மை பயப்பதில் நன்மை தராத 3 விடயங்கள் அங்கு சொல்லப்பட. பார்த்துண்ணும் என்ற சொல் பகிர்ந்து உண்ணும் என்னும் பொருளை தருகின்றது. ஆகவே இங்கு பாருங்கள், 4 விடைகள் இருக்கின்றன. மெதுவாக உண்ணும், விரைவாக உண்ணும், பகிர்ந்து உண்ணும், பறித்துண்ணும் என்று 4 விடைகள் இருக்கின்றன. பகிர்ந்து உண்ணும் என்பது மிக பொருத்தமான விடை. ஆகவே அந்த விடையில் 3வது விடை மிக பொருத்தமானது என்று நாங்கள் குறிப்பிடலாம். அடுத்தது 15வது வினாவை நாங்கள் பார்க்கும் போது, அன்பார்ந்த மாணவர்களே, பிணக்கறுக்கும் மூத்தோர் இல்லா. இங்கு பிணக்கு என்பதன் ஒத்த கருத்து சொல். மிக இலகுவான வினாவாக அந்த வினாவை பார்க்க முடியும். பிணக்கு என்பதன் ஒத்த கருத்து சொல். பாருங்கள், 4 விடைகள் இருக்கின்றன. ஒன்று முரண்பாடு, ஒற்றுமை, நட்பு, உறவு. ஆகவே பிணக்கு என்பது முரண்பாடு என்ற பொருளை தருகின்றது. ஆகவே முரண்பாடு என்பது மிக பொருத்தமான விடையாக நாங்கள் பார்க்க முடியும். அடுத்தது பாருங்கள் மாணவர்களே, தன்மையிலார் அயலிருப்பு. இங்கு அயலிருத்தல் என்பதன் ஒத்த கருத்து சொல். தூரத்தில் இருத்தல், ஒற்றுமையாய் இருத்தல், கவலையாக இருத்தல், அருகில் இருத்தல். அயலிருத்தல் உங்களுக்கு இலகுவான ஒரு வினாவாகத்தான் இந்த வினாவை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே அருகில் இருத்தல் என்பது பொருள்படும். ஆகவே
அருகில் இருத்தல் என்பது 4வது விடையே மிக பொருத்தமானது. அடுத்த வினாவை பாருங்கள் அன்பார்ந்த மாணவர்களே. தப்பிய கந்தை. இங்கு கந்தை என்பதன் ஒத்த கருத்து சொல். ஆகவே இந்த பாடல் உங்களுக்கு தெரியும். உப்பில்லா கஞ்சியினை அறுசுவை உணவாக கொள்ளல், தப்பிய கந்தையை பீதாம்பரம் போல் எண்ணல், பனையோலை பாயில் படுத்துறங்கும் வாழ்வார், மனம் கொண்டதே மாளிகை. ஆமு ஷரீஃபுddீனுடைய முதுமொழி வெண்பா பாடலில் இடம்பெறுகின்ற ஒரு பாடல். உங்களுக்கு தெரியும், அதில் இடம்பெறுகின்ற முதுமொழி மனம் கொண்டதே மாளிகை. அதாவது அதுக்கு பொருத்தமான ஒரு பழமொழியையும் நாங்கள் குறிப்பிட முடியும். போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து. ஆகவே அன்பார்ந்த மாணவர்களை, இந்த வினாவை நாங்கள் கவனிக்கும் போது இங்கு கந்தை என்பதன் ஒத்த கருத்து சொல். கந்தை என்பது பாருங்கள் 4 விடைகள் தரப்பட்டிருக்கின்றது. துவைத்த, ஆடை, புதிய, தூய. தப்பிய கந்தை. தப்பிய என்ற சொல் துவைத்த என்ற பொருளை எடுக்கின்றது. கந்தை என்பது ஆடை. ஆகவே இங்கு மிக பொருத்தமான விடை 2வது விடை. ஆடை என்பது மிக பொருத்தமான விடையாகும். அடுத்த வினாவை பாருங்கள் அன்பார்ந்த மாணவர்களே. அதே பாடலில் பீதாம்பரம் போல. இங்கு பீதாம்பரம் என்பதன் ஒத்த கருத்து சொல். உங்களுக்கு தெரியும், தப்பிய கந்தை பீதாம்பரம் போல. தப்பிய என்பது துவைத்த, கந்தை என்பது ஆடை, பீதாம்பரம் போல. பீதாம்பரம் என்பது உயர் ரகமான ஆடை. ஆகவே இந்த இடத்தில் பாருங்கள் 4 விடைகள் இருக்கின்றன. பட்டாடை, புதிய ஆடை, பழைய ஆடை, அழகிய ஆடை என்று 4 விடைகள் இருக்கின்றன. ஆகவே மிக பொருத்தமான விடை பீதாம்பரம் என்ற சொல் குறிப்பது பட்டாடை என்ற சொல்லை குறிக்கின்றது. அன்பார்ந்த மாணவர்களே, பாருங்கள், ஒரே பாடலில் இருந்து எத்தனை வினாக்களை உங்களிடம் வினவ முடியும். ஆகவே ஒவ்வொரு வினாவுக்கும் அந்த வரியிலுள்ள பகுதிகளிலிருந்து என்னென்ன வினாக்கள் எடுக்க முடியுமோ அவை எல்லாவற்றையும் நாங்கள் சேர்த்திருக்கின்றோம். ஏண்டா உங்களுக்கு எவ்வாறான வினாக்களை கேட்பார்கள் என்று தெரியாது. ஆனால் கேட்பதென்றால் இவ்வாறான வினாக்களைத்தான் உங்களிடம் வினவ முடியும் என்பதற்காக ஒவ்வொரு சொல்லாக அந்த வினாவை அடுக்கி கொண்டு வந்திருக்கின்றோம் என்பதை நீங்கள் இந்த வினாத்தாள் கலந்துரையாடலில் நீங்கள் பார்க்க முடியும். ரைட். அடுத்த வினா, இன்றைய நாளில் இறுதி வினா, நாயனையார் கேண்மை. இங்கு நாய் என்பதன் ஒத்த கருத்து சொல். அன்பார்ந்த மாணவர்களே, இந்த இடத்தில் உங்களுக்கு ஒரு சில விளக்கங்களை தரலாம் என்று நான் நினைக்கிறேன். நாயனையார் கேண்மை. இந்த பாடல் இடம்பெறுகின்ற நூல் மிக முக்கியமான ஒரு நூலாகும். நாலடியார் என்ற நூலில் இடம்பெறுகின்றது. ஆகவே நீதி நூல்களில் நீதி பாடல்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. 7 நீதி நூல்களில் பாடல்கள் தரப்பட்டிருந்தாலும் கூட மிக முக்கியமான நீதி நூலாக முதலிடத்தில் போற்றக்கூடிய நீதி நூலாக திருக்குறளே இடம்பெறுகின்றது. 2வது இடத்தில் போற்றக்கூடிய நூலாக நாலடியார் இடம்பெறுகின்றது. ஆகவே அதனால் தான் சொல்லுவார்கள், ஆளும் வேலும் பல்லுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்று சொல்லுவார்கள். ஆலமரத்து வேரும் வேப்ப மரத்து வேரும் பல் துலக்கினால், அந்த வேரினால் பல் துலக்கினால் பல்லுக்கு உறுதியை கொடுப்பது போன்று சொல்லுக்கு உறுதியை கொடுப்பது 2 அடிகளை கொண்ட திருக்குறளும் 4 அடிகளை கொண்ட நாலடியாரும் என்று பாடி வைத்திருக்கின்றார்கள். அன்பார்ந்த மாணவர்களே, ஆகவே நீதி நூல் தரப்படுத்தலில் 1வது இடத்தில் திருக்குறளும் 2வது இடத்தில் நாலடியாரும் காணப்படுகின்றது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஆகவே இங்கு நட்பை பற்றி சொல்லுகின்ற பாடல். நட்பை 2 வகையாக நாலடியார் பார்க்கின்றார். கொஞ்சம் பேருடைய நட்பு கொள்ளக்கூடியது, கொஞ்சம் பேருடைய நட்பு கொள்ள முடியாதது. ஆகவே அதை உவமை அணி மூலம் குறிப்பிடுகின்றார். நாய் போன்றவர்களுடைய நட்பு, யானை போன்றவர்களுடைய நட்பு என்று நட்பை 2ஆக பிரித்து பார்ப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இங்கு நாயனையார் கேண்மை. இங்கு நாய் என்பதன் ஒத்த கருத்து சொல். பாருங்கள், 4 விடைகள் இருக்கின்றன. 1வது அசுலம் எனப்படப்பட்டிருக்கின்ற. அசலம் என்பதை அன்னைக்கு நாங்கள் கொடுத்திருந்த விடையாக நாங்கள் உங்களுக்கு வினாத்தாளில் அசலம் என்று கொடுத்திருந்தோம். அது தவறுதலாக அசுலம் எனப்பட்டிருக்கின்றது. 2வது விடை அசுலம். 3வது விடை போனகம், 4வது விடை வராகம். ஆகவே இந்த இடத்தில் உங்களுக்கு நாய் என்பதற்கு சில நேரம் இடர்பாடுகள் ஏற்பட இயலும் என்ற புதிய சொற்களை அங்கு இடம்பெறுகின்றது. ஆகவே 1வது சொல் அசலம் என்பது மலை, குன்று போன்ற பொருள்களில் எங்களுக்கு எடுக்க இயலும். 2வது அசுலம் என்ற சொல் நாயை குறிக்கின்றது. 3வது போனகம் என்பது உணவை குறிக்கின்றது. 4வது வராகம் என்பது பன்றி என்ற பொருளில் வருகின்றது. ஆகவே 2வது விடை மிக பொருத்தமான விடையாகும். ஆகவே அன்பார்ந்த மாணவர்களே, இன்றைய தினம் இந்த வினாத்தாள் கலந்துரையாடல் உங்களுக்கு மிக பிரயோசனமாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். அதே நேரத்தில் அன்பார்ந்த மாணவர்களே, இதை நீங்கள் பார்வையிடுவதோடு ஏற்கனவே நீங்கள் பார்வையிட்டிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி இருப்பீர்கள். புதிதாக மற்ற மாணவர்களுக்கும் இலங்கையில் இருக்கிற எல்லா மாணவர்களும் பயன்பெற வேண்டும் என்ற ஒரு நன்னோக்கத்தில் இந்த
வினாத்தாள் கலந்துரையாடல் இலவசமாகவே இடம்பெற்றது என்பதை நீங்கள் அறிந்து